ஸ்டாலினுக்கு மாற்று எடப்பாடியோ, எடப்பாடிக்கு மாற்று ஸ்டாலினோ, இல்ல 2 பேருக்கு மாற்று விஜயோ இருக்க முடியாது. அவரும் இதோட நீட்சியா இருக்காரு. அவர் ஊழலை ஒழிப்புங்கிறாரு. தீய சக்தி திமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. கலைஞர் ரோல் மாடல். ஊழல் சக்தி அதிமுக, ஜெயலலிதா ரோல் மாடல். ஊழலை ஒழிப்பேன் செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு, ஊழலை ஒழிப்பேன் கூப்பாகிருஷ்ணன் பக்கத்துல வச்சுக்கிட்டு, ஊழலை ஒழிப்பேன் 36 அதிமுக வந்த ஆட்களை வச்சுக்கிட்டு, நேர்மையான ஆட்சி கொடுப்பேன் RSS பாஜக வந்த வேட்பாளரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, 100 ரூபாய் பிளாக் டிக்கெட், 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு பிளாக்ல விற்கிற தன் ரசிகனை மாவட்ட செயலராக்கி MLA வாக்கி எப்படி ஊழலை ஒழிப்பீங்க? 69 படம் நடிச்சிருக்காரு. கேரியருடைய உச்சம்னு சொல்றாரு. ஆனா மொத்தமாகவே சொத்து 800 கோடி காட்டுறாரு. ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம்னா இந்த 5 ஆண்டுகளே நீங்க 1000 கோடி வாங்கியிருப்பீங்க. அப்ப 30 வருஷமா நடிச்சது, அப்ப உங்க சொத்தை மறைக்கிறீங்கல்ல. 2021 பிறகு மனைவி வருமான வரியை தாக்கல் பண்ணலங்கிறாரு. ஏன் வருமான வரி தாக்கல் பண்ணல? மனைவி கேள்வி கேட்ட உடனே மனைவி மேல அந்த சொத்தை புறத்தையும் எடுத்து தன்னுடைய கார் டிரைவருக்கு கொடுத்தாரு. இவர்தான் நேர்மையான ஊழலான மாற்றத்துக்கான வரப்போறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இந்த 3க்குமான ஒரு மாற்றாக ஒரே மாற்று, நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றுங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறோம்.